நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். காலையில ராஜேஷ் அவங்க அம்மாக்கு திதி கொடுத்தான். மத்தியானம் அவங்க அம்மாக்கு படையல் போடுறதுக்கு நான் எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்து அனுப்பிச்சேன். ரொம்ப வருஷமா பண்ணாம விட்டுட்டாங்களாம். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாவும் பிள்ளைய ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காயத்ரி, இன்னைக்கு நீ நந்தாவை பார்த்தல? இதுக்கு மேல உன்னால மறைக்கல முடியாது. நானும் வேலைக்கு போறதுனால எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். நந்தாவை நான் பார்த்தது உண்மைதான். ஆனா அது யாருக்கும் தெரியாமலாம் இல்ல, பப்ளிக்கா தான் நான் மீட் பண்ணேன். தெரியாம பார்த்தா கூட பரவாயில்ல. பப்ளிக்கா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத யாராவது பார்த்தா வீடு தேடி வந்து கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அவர் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு, நான் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். அது யார் வந்து என்ன கேட்பாங்க? ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணதான் நந்தனுக்கு பேசி முடிச்சிருக்காங்கன்னு பிரசன்னா சொன்னா. அதத்தான் இவளும் சொல்றா. கடைசியா உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடலாம்னு சொல்றதுக்கு தான் உன்னை தேடி வந்தாரா? இல்ல, முகுந்தன் சாருடைய பொண்ணு ஸ்வேதாவை கட்டிக்க போறது இல்லைன்னு என்கிட்ட சொல்றதுக்காக தான் அவர் என்ன வர சொன்னாரு. காயத்ரி, இங்க பாரு, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீயே உன் தள்ள மண்ணள்ளி போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? நான் என்ன பண்ணேன்? மாதவி அம்மாவோட பையன் நந்தா முகுந்தன் சார் பொண்ணு ஸ்வேதாவை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னார்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நந்தா அந்த பொண்ணை வேணான்னு சொன்னதுக்கு காரணம் நீ தானே. அவன் மனசுல நீ இருக்கிறதுனாலதான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு முகுந்தன் சாருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு யாருக்கிட்ட எந்த உறவும் இல்ல. அது முகுந்தன் சார் கிட்ட பயந்துகிட்டு ஒண்ணும் இல்ல. நான் நந்தாவை வேண்டான்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா நந்தாவை மீட் பண்றது நிறுத்தேண்டி. தேவையில்லாம பிரச்சனைங்க வர்றதுக்கு நாமளே காரணமா இருக்க வேண்டாம். அதுக்காக அந்த முகுந்தன் சாருக்கு பயந்துகிட்டு என்ன ஓடி ஒளிய சொல்றியா? நீ ஓடி ஒளியெல்லாம் வேண்டாம். இந்த ஊர்ல நீ நிம்மதியா வாழணும்னு நினைச்சீனா அந்த நந்தா கிட்ட போய் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு நீ தான் சொல்லணும். சொல்லலனா எல்லாருக்காகவும் யோசிச்சு எனக்கு நந்தா வேண்டான்னு என் மனசுல இருந்து நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டிக்க சொல்லி நான் வற்புறுத்தணுமா? இல்ல, நான் செத்தாலும் சரி, என்னால் அது முடியாது. இன்னும் முடியலையாடா? அம்மா ரொம்ப அழகா இருக்காங்களப்பா. அதுல என்னடா சந்தேகம்? அவர் ரெடியாகி வந்தான்னு வச்சுக்கோ, பழைய சினிமா நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உங்க அம்மா பின்னாடி தான் நிக்கணும். அதெல்லாம் ஒரு காலம். அம்மா இறந்து 17 வருஷம் ஆயும் நீங்க என் கூட இருக்கிறதுனால அம்மா இல்லாத குறை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதே இல்லப்பா. ஆனா அப்பா, அம்மாவோட இடத்துல வேற ஒருத்தவங்க வேணும்னு இது வரைக்கும் ஏன் உங்களுக்கு தோணல? உங்க அம்மாவை மாதிரி ஒருத்தரை இனிமேல் பார்க்க முடியாதுடா. உங்க அம்மா நம்மளை விட்டு போயிருந்தாலும் அவ இங்க தாண்டா குடியிருக்கா. எனக்கு அது போதும்டா. வணக்கம் மிலிட்டரி சார். வணக்கம் வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. நாங்க இங்கதான் இருக்கோம். நீதானே யாரோட கல்யாணத்தை நடத்துறதுக்கோ நிறுத்துறதுக்கோ சுத்திக்கிட்டு இருக்க? என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் யாரோட கல்யாணத்தையும் நிறுத்துறதுக்காக போகல, சில விஷயங்களை நடத்துறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க எந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கீங்க? உங்க அம்மாவோட நினைவு நாள் அன்னைக்கு அப்பனும் மகனும் என்ன வச்சு செய்யணும்னு முடிவே பண்ணிட்டீங்களா? டே ராஜேஷ், நீங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க வந்த நந்தனை போலீஸ்ட புடிச்சு கொடுத்தது நான் ஒண்ணும் இல்ல. இறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிற மனோ உயிரோட இன்னும் இந்த ஊர்ல தான் சுத்திட்டு இருக்கான்ற விஷயம் போலீஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதான் அவனை பிடிச்சாங்க. அந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். நந்தன போலீஸ் சும்மா விட்டாலும் மனோவுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்தவங்கள பத்தி போலீஸுக்கு சில பேர் மேல சந்தேகம் இருக்கு. அதனால அவனுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் நான் வந்து எதுவும் சொல்லணும்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. என்ன கொஞ்சம் ஜீரண கோளாறு, ஒரு கட்டிங் கிடைக்குமா? கட்டிங்லாம் எதுக்கு? உனக்கு ஃபுல்லே நான் வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் கொடுக்குறேன். எப்ப நீ கிளம்பு.
மிலிட்ரிக்காரனுக்கு என்ன திமிரு? ராஜேஷ், இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளை விட ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவர் தானப்பா. மனோவை நம்ம வீட்டில் ஒளிச்சு வச்சது அவரோட மருமக கௌரிக்காக தானே. அப்போ முதல்ல மாட்ட போறது அவ தானே. டேய், பிரசன்னாவை பொறுத்த வரைக்கும் அவன் அக்கா பொண்ணா இருந்தாலும் நீயா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். இல்லைன்னா காயத்ரியை லவ் பண்ற நந்தாவுக்காக அவன் வேற பொண்ணை பாப்பானா சொல்லு? தன்னோட சுயநலத்துக்காக எதை வேணாலும் செய்யறவன் தான் இந்த பிரசன்னா. அப்படி இருக்கிறவனுக்கு இந்த பாசம் வந்தாலும் எதுவுமே இல்லை. அதனால நந்தாவுக்கு முகுந்தன் சாரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவன் எவ்வளவு கீழ்த்தரமா வேணாலும் நடந்துப்பான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால நாம அவன் மேல எப்பவும் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும். காயத்ரி, என்னம்மா? பிரசன்னா சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசுக்கு எதுவும் சரியா படலம்மா. இப்போ அவன் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி சொன்னதை கேட்டா எனக்கு நிம்மதியா தூக்கம் கூட வரல. நாளைக்கு நந்தனும் அவங்க அம்மாவும் இந்த ஊரை விட்டு போயிட்டா தான் கௌரவத்தை பெருசா நினைக்கிற முகுந்தன் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு பிரசன்னா சொல்றாம்மா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவர் தானேம்மா. நந்தா ஊரை விட்டு போறதுக்கு வேற யாரும் காரணம் இல்லைன்னு முகுந்தன் சார் கிட்ட பிரசன்ன மாமா சொல்ல வேண்டியதானே? எல்லாமே கைமீறி போயிடுச்சுன்னு பிரசன்னா சொல்றாம்மா. ஒருவேளை ஊருக்கு போற நந்தனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வழியில ஏதாவது ஆபத்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். நந்தாக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அம்மாடி, நீ எதுக்கும் நந்தன் கிட்ட பேசி பாரு. எனக்கு என்னம்மா சொல்ற? அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு போறப்போ நான் எந்த உரிமையில அவரை போக வேண்டாம்னு சொல்றது? நீ இன்னும் நந்தனை உன் மனசுல இருந்து தூக்கி போடலன்னு எனக்கு தெரியுமா. நீ அவன்கிட்ட உங்க அம்மாவோட விருப்பப்படியே முகுந்தனோட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீ அவன்கிட்ட சொல்லணும். பிரசன்னா, நீ இந்த நேரத்துலயா? நான் நந்தன் தான் வந்துட்டான்னு நினைச்சேன். என்னக்கா, முடிவுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்ல. அவன் காலையிலேயே பிரின்சிபலையும் ஹவுஸ் ஓனரையும் பார்க்க போயிருக்கான். ஒரு 11 மணிக்கு மேல ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்ப நீங்களும் அவன் முடிவுக்கு சம்மதம் சொல்லிட்டீங்க, அப்படிதானே? அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பிரசன்னா. சரி, நீ முகுந்தன் சார் கிட்ட சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாரு? நந்தனோட மனசுல காயத்ரி இருக்கிறதுனாலதான் இப்படி பண்றானா, அவளே விட்டு நந்தன் கிட்ட சொல்லணும்னு தான் அவர் சொன்னாரு. நான் காயத்ரி கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க அம்மா விட்டு கூட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ என்ன சொல்றானா, நந்தாவை நான் வேணான்னு சொல்லியிருந்தாலும் அவனோட முடிவுல நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறமும் இவங்களோட விஷயத்துல இனிமே நம்ம என்ன பண்றது பிரசன்னா? இனி நானே ஊருக்கு போக வேண்டான்னு சொன்னாலும் அவன் ஒத்துக்கறதா இல்ல. வேண்டாக்கா, ஸ்வேதா கூட நந்தாக்கு கல்யாணம் நடக்கலனா நீங்க இங்க இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா போற வழியில நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா என்னை ஏமாத்திட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு முகுந்தன் சார் உறுதியா இருக்காரு. சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் போதும்ல, எல்லாமே முடிஞ்சிருமே. அப்படின்னா அந்த ஆளால எங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்றியா பிரசன்னா? அப்படி நான் ஒன்றும் சொல்ல வரலக்கா. முகுந்தன் சார் அவர் மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டாரு. அது என்னன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னடி? கடவுளே, என்ன இது? போலீஸ்லாம் வராங்க. சொல்லுங்க சார். இங்க கௌரி யாரு? என் அக்கா தான் சார். என்ன விஷயம்? அவங்கள கூப்பிடுங்க. மனோஜோட கேஸ்ல அவங்கள கஸ்டடியில் எடுக்க வந்திருக்கோம். ஐயோ சார், என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றோம். நீங்களே கூப்பிடுறீங்களா இல்ல? வேண்டாம் சார், நானே கூப்பிடுறேன். அக்கா, உன்னை போலீஸ் விசாரிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. என்ன தேடியா? அதான் மனோஜ் சம்பந்தப்பட்ட கேஸ் விஷயமா தான். எக்காரணத்துக்கு கொண்டும் மனோஜ் கர்னல் அங்கிள் வீட்டுல இருந்ததையும் நீ அவரை பார்த்தங்கிறதையும் அவங்க கிட்ட சொல்லிடாத. வேற என்ன சொல்றது?
மனோஜ் பத்தின எந்த ஒரு விஷயமும் உனக்கு தெரியாது. அவர் இறந்துட்டாருங்கிறது தான் உனக்கு தெரியும், புரியுதா? ஐயோ அதை எப்படி? என்னோட மனோவை பத்தி என்னால எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஐயோ அக்கா, இப்ப நீ உண்மையை சொன்னா மனோஜ்னால எல்லாருக்குமே பாதிப்பு வரும். நீ இப்ப காயத்ரி சொல்றத மட்டும் கேளு. போலீஸ்காரங்க வெளியே நிக்கிறாங்க. சார், என்ன சார் பிரச்சனை? நீங்க யாரு? நான் எதிர்த்து வீட்டில் இருக்கேன். எங்க 2 குடும்பத்துக்குள்ளேயும் ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்கு. நான் மிலிட்டரியில கர்னலா இருந்தேன். ஓ, இந்த வீட்டில் இருக்கிற கௌரி ஒரு கொலை குற்றவாளி தலைமறைவா இருக்க உதவி பண்ணதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யாரு கௌரி? ஏமா கூட்டிட்டு வர சொன்னா இங்க நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்க. வாமா வாமா மேடம், ஐயோ வாமா மேடம், இங்க பாருமா, தேவையில்லாம சீன் போடாதீங்க. கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. மனோஜை நீங்க எங்க மறைச்சு வச்சிருந்தீங்க? இல்ல சார், அவங்கள பாக்குறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. அவன் எங்க இருக்கான்னு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இல்லைன்னா இங்க விசாரணை வேற மாதிரி இருக்கும். சார், எனக்கு மனோ எங்க இருக்காருன்னு தெரியாது. பாக்க திமிரு பிடிச்ச மாதிரி இருக்கா. இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டா. இவங்கள வண்டியில ஏத்துங்க, ஐயோ ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுக்கலாம். கூட்டிட்டு வாங்க. சார், ஒரு நிமிஷம். சார், வாங்க சீக்கிரம் வண்டியில ஏத்துங்க. ஏத்துக்குள்ள எங்களோட டியூட்டியை செய்ய விடுங்க. இந்த பொண்ணை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உள்ள ஏத்துங்க. தள்ளி போங்க. சார், தனியா ஒரு அம்மாவும் 3 பொண்ணுங்களும் இருக்கிற வீடு சார் இது. வேணும்னா கௌரியை நாங்களே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரோம். இந்த மாதிரி ஜீப்ல கூட்டிட்டு போறது தப்பு இல்லையா சார்? எது சார் தப்பு? இப்படி எல்லாம் நடக்கும்னு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வண்டியில ஏத்துங்க. தனியா எங்க போறாங்க? கூட தான் லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்களே. உங்க அக்காவுக்கு எந்த ஆபத்து வந்துடாது. சார், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. இல்ல டியூட்டி பண்ண விடாம தடுத்தீங்கன்னு எல்லாரும் உள்ள போட்டுருவேன். அம்மா அம்மா அம்மா, கண்ணு தரமா. அம்மா அம்மா அம்மா, இங்க பாருமா. அம்மா அம்மா அம்மா, இங்க பாரு. அம்மா அம்மா, இப்ப உனக்கு எப்படிமா இருக்கு? நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா? வேண்டாம்மா, எனக்கு எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு என் பொண்ணு பார்த்தா போதும். என்ன அவகிட்ட கூட்டிட்டு போங்க. அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. நம்ம அங்க போனாலும் அவங்க பார்க்க விட மாட்டாங்க. அப்பா வக்கீல பாக்குறதுக்காக தான் போயிருக்காரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க ஆண்டி. அப்படின்னா நானும் வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போலாம். எனக்கு என் பொண்ணு பார்த்தே ஆகணும். அவளை நான் இப்பவே பார்க்கணும். என்ன கூட்டிட்டு என்ன போங்க. மைத்ரி, நம்ம போய் அங்க பிரச்சனை பண்ணா போலீஸ்க்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். காயத்ரி, நீ ஆண்டிக்கு துணையா இங்கே இரு. வேண்டாம்பா, காயத்ரி அங்க வந்தா ஏதாவது உதவியா இருக்கும். நாங்க 2 பேரும் வரோம். நான் வண்டியிலேயே இருக்கேன். எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். என்ன அங்க கூட்டிட்டு போ. அம்மா, நான் சொல்றதை கேளு. சரி, நான் போய் வண்டி ஏதாவது கூட்டிட்டு வரேன். சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் திருப்தியா இருக்குல்ல? என் அக்கா மக கௌரிய போலீஸ்காரங்க இப்ப புடிச்சிட்டு போயிட்டாங்க. பிரசன்னா, நான் அன்னைக்கே சொன்னல, இந்த விளையாட்டுலாம் வேணான்னு. முகுந்தன் சாரை பகச்சுக்கிட்ட யாரும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். ஒரு நல்ல வக்கீல வச்சு அக்காவை ஜாமீன்ல வெளியில எடுக்கலாம் மாமா. நீ எந்த வக்கீல வேணாலும் கூட்டிட்டு போ. நீ கௌரிய திரும்ப பார்க்கணும்னா முதல்ல முகுந்தன் சார் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும். முதல்ல நீங்க அவரை போய் பாருங்க. காயத்ரி, இது அந்த ஆளோட வேலைதான். பிரசன்னா சரியாதான் சொல்றா. நீ மனசு வச்சா மட்டும்தான் நம்ம கௌரிய காப்பாற்ற முடியும். இன்னைக்கு என்னமா பண்ண சொல்ற நீ? முகுந்தன் சார் கால்ல போய் விழ சொல்றியா என்ன? அப்படி ஒரு சூழ்நிலை விழுந்துதாகணும். என்ன பிரச்சனை மாமா இது? யாரும் ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பாரு, முகுந்தன் சார் நினைச்சது நடக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாரு. நீ போய் நந்தன் கிட்ட போக கூடாதுன்னு சொல்லணும்.
அப்பா போன வேலை என்னாச்சு? டேய், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முகுந்தன் சார் நினைச்சாதான் எதுவா இருந்தாலும் நடக்கும். அம்மாடி காயத்ரி, நீ எது பண்றதா இருந்தாலும் அதை உடனடியா பண்ணி ஆகணும். எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா யோசிச்சுக்கலாம். முதல்ல கௌரியை நீ எப்படியாவது வெளியே கொண்டு வர வழியை பாரு. ஆமா காயத்ரி, நான் சொல்றத கேளு. நான் உன் கால்ல விழறேன். எப்படியாவது உன் அக்காவை காப்பாத்து. காயத்ரி, நந்தனும் அவங்க அம்மாவும் எப்ப வேணாலும் கிளம்புவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியாது. எது செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமே செய்யணும். அம்மா, நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நந்தா, ஊருக்கு போறதுக்கு முன்னால நான் போவேன். அந்த கோயில் முன்னாடி நிறுத்து. எப்படி இருந்தாலும் நாம இந்த ஊரை விட்டு போகத்தானே போறோம். கடைசியா அந்த கோயில்ல போய் நான் வேண்டிட்டு வரேன். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போனாலும் எல்லா இடத்துலையும் சாமி ஒண்ணுதானம்மா. இனி எந்த ஒரு கடவுளாலையும் என்னை இங்க இருக்க வைக்க முடியும்னு நீங்க நினைக்காதீங்கம்மா. நான் சொல்றேன்ல, கொஞ்சம் நிறுத்த. எனக்கு ஆசையா இருக்குடா. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீயும் வரலாம்ல. வானந்தா, வேலை கிடைச்சு நீ முதல்ல வந்த கோயிலாச்சே. இந்த கோயில நீ வேண்டிக்கிட்டது நடந்திருக்குல்ல. சாமி கும்பிட்டுட்டு போனா நல்லதே நடக்கும். நந்தா, 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 நீங்க என்ன மன்னிக்கணும். என் குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்தணும். காயத்ரி, என்ன நீ சொல்ற? உனக்கு என்னாச்சு? கௌரி அக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் முகுந்தன் சார் தான் பிரசன்ன மாமா சொன்னாரு. முகுந்தன்? கௌரி அக்கா ரொம்ப பாவம் நந்தா. போலீஸ் மிரட்டினாங்கன்னா கௌரி அக்கா மனோஜ் பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுவா. கௌரி அக்காவை ஜெயில போட்டுருவாங்க நந்தா. அதுக்கு இப்ப நந்தன் என்ன செய்யணும்னு சொல்றேன்? நாங்க திரும்பி எங்க ஊருக்கே போறோம். சாமி கும்பிடலான்னு தான் வண்டியை நாங்க இங்க நிறுத்தணும். நந்தா ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்ச நீங்க அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் என்னையும் என் குடும்பத்தையும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க ஊருக்கு போகாதீங்க. உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க அவர்கிட்ட சொல்லணும். என்ன நீங்க விரும்புறது உண்மையா இருந்தா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். நீ எதுக்கும் அழாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல, ஒன்னும் ஆகாது. நம்ம ஒன்னா இருந்து முகுந்தன் சாரை சட்டப்படி நம்ம சந்திக்கலாம். வேண்டாம், இனிமே நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோம்னு நீங்க நினைக்கவே கூடாது. அதுக்கான பலனை தான் நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் குடும்பம் மட்டும் போதும். எனக்கு நீங்க வேண்டாம். நான் உங்களை லவ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேண்டியது நீங்க இப்ப முகுந்தன் சார் வீட்டுக்கு போகணும். இதுக்கு மேல இது எல்லாமே வேண்டாம்னு நினைச்சு நீங்க ஊருக்கு போனீங்கன்னா நாளைக்கு நியூஸ் பேப்பரை நீங்க பார்க்கும்போது ஒரு அம்மாவும் 3 பொண்ணுங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற நியூஸை நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். அவளை காப்பாத்த எவன் வரான்னு நாம பார்க்கலாம்டா.
இப்போதைக்கு அவளை மிரட்டி விட்டா மட்டும் போதும். மற்ற விஷயம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னமோ விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. ஏய், போய் பாரு. என்ன மாதவியம்மா, தனியாவா வந்திருக்கீங்க? இல்ல, நந்தனும் வந்திருக்கான். அவன் இங்க வந்து உங்களோட பேச தயங்குறான். அதான். வாசல் வரைக்கும் வந்தவனுக்கு உள்ள வர்றதுக்கு மனசு வரலையா என்ன? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போதானே வந்தீங்க? வீட்டுக்குள்ள வந்து என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போனா போதும். அவன் நான் போய் கூப்பிடுறேன். ஐயோ வேண்டாம், நாங்க போயிட்டு வரோம்னு சொல்றதுக்காக வரல. நாங்க போகல. ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க நந்தன் தயாராயிட்டான்னு சொல்லத்தான் வந்தோம். அது என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? நந்தா அப்படி திடீர்னு மாறக்கூடிய ஆள் இல்லையே. உங்களுக்கு எதுவும் தெரியலேங்கிற மாதிரி எங்க கிட்ட பேச வேண்டாம். நீங்க தான் முள்ளால எடுக்கிற ஆளாச்சே. கௌரிய போலீஸ் புடிச்சிட்டு போனதையும் அவளை காப்பாத்த நந்தன் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியும் காயத்ரி எங்க கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டா. என்ன சொன்னாலும் காயத்ரி கஷ்டப்படுறது அவனுக்கு பிடிக்காது. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அவன் தயாரா இருக்கான். உங்க முகத்தை பார்க்க முடியாம என்ன போய் சொல்ல சொன்னா? நடந்தது நடந்துருச்சு. கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தினோம், அதான் நல்லது. ஆமா, கல்யாணத்தை திருப்பதியில வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இங்க பிரம்மாண்டமா ரிசப்ஷன் வச்சிருவோம். மற்ற விஷயங்களை நாம நாளைக்கு பேசுவோம். போதுமா? அது போதும். அப்ப நாங்க போயிட்டு வரோம். நடந்ததையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நந்தன் மனசு மாறினதுனால நம்ம சொந்தம் விட்டு போகல. சரி, நந்தன் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட பேசுறேன். போயிட்டு வரேங்க. ஹாய். அப்பாடா, சமாதானம் ஆயிட்டாரு. சரி, நம்ம போலாம். நீ வண்டி எடு. இங்கதான். உள்ள போமா. அம்மா, கௌரி, கௌரி. அவங்க உன்னை அடிச்சாங்களாம்மா? இல்லம்மா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. அப்போ காயத்ரி போய் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டால? அவ ஸ்டேஷனுக்கு வந்தாளா மிலிட்டரி? இல்ல, நாங்க அங்க போனப்போ மேல் இடத்துல இருந்து ஒரு போன் வந்தது. அப்புறம் தான் எஸ்ஐ கௌரியை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. போன் பண்ணது முகுந்தன் சாரா தான் இருப்பாரு. இனிமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கு மேல இந்த கேஸ்ல நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன் அங்கிள், நான் ஒன்னு கேட்கவா? மனோஜ் கொஞ்ச நாள் எங்க வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருந்தாருங்கிற விஷயம் இந்த முகுந்தன் சாருக்கு எப்படி தெரிஞ்சது? திடீர்னு என்னப்பா அப்படி கேக்குற? இல்ல, அவர் சொல்லிதான் போலீஸ் கௌரி அரெஸ்ட் பண்ணுச்சுன்னு நீங்க சொன்னதுனால நான் கேக்குறேன். ஏண்டா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை அவர்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அதுல நீயே ஒருத்தன் தானே? ஏண்டா, இந்த வீட்டுல நடந்த விஷயம் அவர் காதுக்கு எப்படி போச்சு?
மிலிட்ரி, நீ பார்டர்ல சண்டை போறதா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களுக்குள்ள சண்டை இழுத்து வர்றியா? பிரசன்னா, உன் அக்கா ஒரு அப்பாவி. அந்த ஒரு காரணத்தினாலதான் நீ இந்த வீட்டுல இருக்க. ஆனா சொந்த வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற உன்ன மாதிரி ஆள உன் அக்கா பசங்களே இந்த வீட்டை விட்டு உன்னை அடிச்சு துரத்த போறாங்க. இத நீ எழுதி வச்சுக்கோ, புரிஞ்சுதா? வாடா. இந்தா. நான் உன்கிட்ட சொன்னது பெரிய தப்புமா. காதலிச்ச ஒருத்தனை வேற ஒரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்க சொல்லிட்டேன். இந்த குடும்பத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நானாதான் அந்த உறவை வேண்டான்னு சொன்னேன். என்னோட கவலை அது இல்லை. நந்தா விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு நினைக்கும் போதுதான் நந்தாக்கு விதிச்சது அந்த பொண்ணாதான் இருக்கும். இல்லனா இவ்ளோ தூரம் நடந்திருக்குமா? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம். இல்ல, இந்த மாதிரி பணம் கொடுத்து குறுக்க வழியில வலுக்கட்டாயமா பண்ணிக்க போற இந்த கல்யாணம் நந்தாவோட குணத்துக்கு செட் ஆகும்னு எனக்கு தோணல. சரி, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. இனி நம்ம வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசிச்சா போதும். ஆமா, மனசளவுல கூட இனிமே நீ அவனை நினைக்காதம்மா. நாளைக்கு நந்தனுக்கு கல்யாணம் நடக்கலாம். அவனும் அவன் பொண்டாட்டியும் உன் கண் முன்னாடி நடந்து போகலாம். அதை பார்க்கும்போது உங்க 2 பேரை பத்தி தெரிஞ்சவங்க அதை தப்பா பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டு நீ எப்பவும் வருத்தப்படக்கூடாதுமா. ஐயோ, இதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உன் பொண்ணு அந்த அளவுக்கு வீக் இல்லம்மா. உனக்கே தெரியும்ல, அப்பாவுக்கு எங்க 3 பேர்ல என் மேலதான் பாசம் அதிகம். நானும் அப்பா மேல உயிரியே வச்சிருந்தேன். அப்படி இருந்தும் அப்பா இறந்து போனப்போ ஒரு துளி கண்ணீர் கூட விடாம உங்களுக்கெல்லாம் நான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் யோசிச்சது, அப்பா இல்லைங்கிற காரணத்தினால இந்த குடும்பம் தளர்ந்து போயிடக்கூடாதுன்னு மட்டும்தான். இப்ப கூட என் மனசுல நான் அதேதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட கவலை சங்கடங்கள்லாம் எனக்குள்ளேயே தான் இருக்கும். அதை காரணமா வச்சு நம்ம குடும்பத்துக்கும் நந்தாவோட குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, முதல்ல இந்த மாத்திரையை போடு. இந்தா. இந்த டென்ஷனால வந்து ஜுரம் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும். பிரேக்ஃபாஸ்ட், மதியத்துக்கு சாப்பாடு, குழம்பு எல்லாத்தையுமே நான் செஞ்சு வச்சுட்டேன். நீ ரெஸ்ட் எடு. இதுக்கப்புறம் கிச்சன்ல போய் நீ எதுவும் செய்ய வேண்டாம். கௌரி எழுந்துட்டாளா? காலையில டீ கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அக்கா ரூமுக்கு போய் நான் பார்க்கவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்தால, அந்த கவலையில இன்னைக்கு ஃபுல்லா ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பாவம், அவ ரொம்ப பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். இனிமே எப்போதான் அதுல இருந்து அவ மீண்டு வருவாளோ? அக்கா இன்னைக்கு ஃபுல்லா வீட்டுல தான் இருப்பான். உனக்கு வேற உடம்பு முடியல. ஒருவேளை உனக்கு ஏதாவது வேணும்னா நீ அக்கா கிட்ட கேட்டுக்கோ. நான் இன்னைக்கு கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும். காவியா ஸ்கூலுக்கு போக எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரிம்மா, எனக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன நினைச்சு நீ கவலைப்படாத, தைரியமா போயிட்டு வா. சரி.
அக்கா நீ ரெடி ஆயிட்டியா? நல்லதா போச்சு. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது. கொஞ்சம் பாத்துக்கோக்கா. நான் கிளம்புறேன். அப்ப நான் வேலைக்கு போக வேண்டாமா? நான் இப்பதான் புது வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன். என்னால லீவ் எடுக்க முடியாது. எனக்கு லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா உனக்கு லீவு கிடைக்கும்ல. அது பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனி தானே? ஓ, நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறேங்கிறத குத்தி காட்டுறியா? என்கிட்ட இந்த மாதிரி பந்தாலாம் பண்ண வேண்டாம். சொல்ல போனா அது எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை. அக்கா நான் அந்த அர்த்தத்துல எதுவும் சொல்லலக்கா. நீ போயிட்டு வாக்கா. நான் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். வேண்டாம், அதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. எனக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. சாதாரண ஜுரம் தானே. நான் அதுக்கு மருந்தும் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை உனக்கு இல்லம்மா, இவளுக்கு தான். நான் எங்கேயும் போகாம வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறதா இவளுக்கு பிடிச்சிருக்கு. அடியே, நீ என்னடி பேசிட்டு இருக்க? நீ ஜெயில இருக்க கூடாதுன்றதுக்காக உன் தங்கச்சி என்ன தியாகம் செஞ்சான்னு தெரியுமா உனக்கு? இவளுக்கு தெரியணும். வேண்டாமா, இவளை நீ வெளியே கொண்டு வரதுக்காக உன்னோட வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணிருக்கேன்னு இவளுக்கு தெரியணும். அப்பதான். அம்மா அம்மா வா, இப்படி வந்து உட்காரு. உட்காரு. என்னம்மா நீ உடம்பு சரியில்லாதப்போ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னடி இவ இப்படி மாறி போயிட்டா? கொஞ்சம் கூட அன்பு பாசம் ஒரு நன்றியா கூட இல்லாம போயிட்டாளேடி. அவ வேலை மட்டும் நடக்கணும். பரவாயில்ல விடுமா. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதை நினைச்சு நீ தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீ வந்து ரூம்ல ரெஸ்ட் எடு. வா, எழுந்துரு. இங்க பாரு காயத்ரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நான் வேணா அம்மா கூட எனக்கு இருக்கேன் அக்கா. ஆனா அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். வேண்டாம் காவியா, இதுக்காகலாம் நீ கிளாஸை கட் பண்ண வேண்டாம். நீ தனியா ஸ்கூலுக்கு போயிடுவல்ல. இன்னைக்கு நான் அம்மா கூட இருந்துக்கிறேன். வேண்டான்னு சொல்றேன் இல்லம்மா. நீங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம். நான் பாத்துக்கிறேம்மா. பிரசன்ன இங்க தானே இருக்கான். அவனுக்கு எந்த வேலையும் இல்லை. எனக்கு ஏதாவது வேணும்னா நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அம்மா டென்ஷன் ஆகாத. நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத, நல்லா ரெஸ்ட் எடு. நான் சீக்கிரமா வரதுக்கு ட்ரை பண்றேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா. வா போலாம். அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் சார். இந்த பிரச்சனை கூட இருக்கும்போது நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க சார். ஆமா மாமா, நாங்க கிளம்புறோம். அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். இங்க என் பேச்ச மீறி எதுவுமே நடக்காது. நீ சொல்லு காவியா. அவர்கிட்ட அடிச்சு சொன்னதை அவர் கேட்பா. போய் சொல்லு. மாமா, நாங்க சொல்றது கேக்குதா? நாங்க அப்ப கிளம்புறோம். கையெடு, பேசிட்டு இருக்கல. ஐயோ சார், அது இங்க சொன்ன சார். இந்த பசங்க பேசவே விட மாட்டாங்க சார். இங்க பாருங்க மாமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ உங்களால கேட்க முடியுமா முடியாதா? சார் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அம்மாவுக்கு ஜுரம் அடிக்குது. நாங்க வர வரைக்கும் அம்மாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அதான் கௌரி இங்க இருக்கல்ல, அவ என்ன பண்றா? கௌரி அக்கா இப்ப வேலைக்கு போயிடுவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றோம். ஓஹோ, சரி சரி, நான் இங்கே தானே இருக்கேன். என் கூட பிறந்த அக்காவை நான் பார்க்காம விட்டுருவானா? வாங்கக்கா போலாம். ஐயோ ஒன்றும் இல்லை சார். அது இந்த குடும்பத்தோட மொத்த பிரச்சனையும் நான் ஒருத்தன் தானே தீர்க்க வேண்டியதா இருக்கு. இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதே. எல்லாத்தையும் நான் தானே சார் பார்த்துக்கிறேன். ஆமா ஆமா. என்ன ஆனாலும் கௌரி விஷயத்துல நம்ம பயந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். அவ இன்னையிலிருந்து மறுபடியும் வேலைக்கு போறாளாமா. குட் மார்னிங் சார். எஸ், வெரி வெரி குட் மார்னிங். கம் இன். வா உட்கார் கௌரி. அப்புறம் கௌரி, இவங்க மீனா. மீனா இங்க ஸ்டாப் மட்டும் இல்ல, என்னோட பர்சனல் செக்ரட்டரியும் தான். ஹலோ.
புது கஸ்டமரை கண்டுபிடிக்கிறது இல்ல. மீனா ரொம்ப கில்லாடி. இன்னைக்கு கூட 2 பெரிய கஸ்டமரை மீட் பண்ண போறோம். மீனா, கௌரியும் இன்னைக்கு நம்ம கூட வரட்டும். நம்மளோட இந்த வருஷ டார்கெட்டை முடிக்க நல்ல சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேணும்னு நீ சொன்னல. கௌரி, இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? மீனா, அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா நம்ம ஒரு விஷயத்த சொன்னா டக்குன்னு புரிஞ்சிக்க கூடிய திறமையும் தெளிவும் இருக்கு. தேவையான அளவுக்கு அழகும் பர்சனாலிட்டியும் இருக்கு. அதனால ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தேவையான எல்லா குணமும் கௌரிக்கு இருக்கு. அப்புறம் மிச்ச விஷயத்த நீ சொல்லி கொடுத்தனா நம்ம கம்பெனிக்கு கௌரி நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆனா நான் சொல்றதை கேட்டு நீங்க அதே மாதிரி செய்யணும். விஐபிங்க கிட்ட சில முக்கியமான விஷயத்த பேசும்போது அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அது மனசுல இருந்தா மட்டும் போதும். அதாவது நம்ம ஜெயிக்கணுங்கிற மனசு மட்டும் இருந்தா போதும். நம்ம குறிக்கோளை அடையணுங்கிற லட்சியம், வேலை கொடுத்த கம்பெனியை உயர்த்தணுங்கிற எண்ணம் இருக்கணும். கௌரி, இதெல்லாம் உன்கிட்ட இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு கௌரி, உனக்குள்ள இருக்கிறத வெளியே காட்டினா மட்டும் போதும். நான் ட்ரை பண்றேன் சார். நான் எடுத்த வேலையை நல்லபடியா முடிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. போதும், அது போதும் கௌரி. சரிதானே மீனா? ஆமா. இங்க பாருமா காயத்ரி, தன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குற விஷயமெல்லாம் பண்ணியிருக்க கூடாதுன்னு தோணுது. என்ன இருந்தாலும் நந்தனுடைய உறவை வேண்டான்னு நீ சொல்லியிருக்க கூடாது. அவனை நீ யாருக்கு விட்டு கொடுத்துருக்க கூடாது. பரவாயில்ல மாஸ்டர், யாரும் என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல. எனக்கு இப்போ என் குடும்பத்தோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். இந்த வேலையை கூட வாய்ப்பு இருந்தா இந்நேரம் உன் அக்காவுக்கு கொடுத்துருப்பேன்ல. அதை பத்தி விசாரிங்கன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணி அப்பாவோட இந்த வேலைய அக்காவுக்கு கொடுக்கணும். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறது முதல்ல நிறுத்து. வேலையை மாத்தி கொடுக்க முடியாதுன்னா முடியாதுதான், புரிஞ்சுக்கோ. அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத, சரியா? சரி, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா வேற என்ன பண்றதா? சரி, உங்களால எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன புதிய அப்ளிகேஷன்? இது யாருக்காக? என் குடும்பத்துக்காக தான். கௌரியக்காவும் மனோஜும் சட்டப்படி வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையான லாயர் வேணும் மாஸ்டர். இது கொஞ்சம் பெரிய விஷயமாச்சே. இதுக்கு நிறைய பணமும் செலவாகும். கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. நம்ம முயற்சி பண்ணலங்கிறதுக்காக எதுவும் நடக்காம இருக்க கூடாது. ஒரு ஆள் இருக்காரு, அவன் என்னோட பழைய நண்பன் தான், அட்வொகேட் சுவாமிநாதன். அவனுடைய நம்பர் என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட வேணா பேசி பார்க்குறேன். தேங்க்யூ. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அவர்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க. அதுக்குள்ள நான் போய் என் வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா இன்னைக்கே போய் நான் அவரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். வரேன். காயத்ரி, அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் விஷயத்தை மறந்துடாத. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அதை மறக்க மாட்டேன் மாஸ்டர். இவளுக்கு வாய் கொஞ்சம் அதிகம் சார். வந்துட்டான் குறை சொல்றதுக்கு. பார்த்து கத்துக்குங்க. சொல்லப்போனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோமா இல்லையான்னு கூட தெரியல. டேய், அப்படிலாம் நினைக்காதடா. என்னதான் இருந்தாலும் ஸ்வேதா படிச்ச பொண்ணு தானே. அவ நீ சொல்ற மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டா. சரி, நம்ம போலாமா? உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் தான்டா மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அதான் நான் மீட் பண்ணணும்னு சொன்னேன். பிரச்சனை இல்லை நந்தா, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன். தேவையில்லாம யோசிக்கிறத விட்டு கல்யாணத்துக்கு ரெடியா வருத பாரு. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன். பார்ப்பலாம். வா. டேய், அது கௌரி தானே? ஆமா, கூட யார் போறான்னு தெரியுமா? தெரியாதுடா.
அவர் தான் ஆனந்த் ஃபைனான்ஸ் ஓனர் ஆனந்த். இந்த ஆள் ஒரு மாதிரி தான். சிட்டியில் ரொம்ப அழகாக இருக்க பொண்ணுங்களெல்லாம் காசு கொடுத்து வேலைக்கு சேர்த்துப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை வச்சு இருக்கிற பணக்காரங்கிட்டலாம் அவங்கள வச்சு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறவன் தான் இந்த ஆள். கூட இருக்குல்ல அந்த பொண்ணு அவனோட அசிஸ்டண்ட்டு. அவள் தான் வர பொண்ணுங்களெல்லாம் மயக்கி இந்த மாதிரி பண்ண வைக்கிறா. அப்போ கௌரியையும் அவன் அப்படிதான் யூஸ் பண்ண போறான்னு சொல்ல வரியா நீ? அவ முன்னாடி ஏதோ வேலைக்காக ட்ரை பண்றதா சொல்லிட்டு இருந்தா. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவனுங்க அவளையும் அப்படிதான் பண்ண போறாங்க. ராகுல், கௌரியை எப்படியாவது காப்பாற்றணும்டா. என்ன பண்ணலாம்? நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.